ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் கோர்ஸோட 3வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸை முடிச்சிட்டோம். முதல் கிளாஸில் நீங்கள் ஒரு பையராகவோ செல்லராகவோ புரோக்கர் மூலிமா ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எப்படி வந்து டிரான்சாக்ஷன் முடியுது, எந்த ப்ராசஸ் மூலிமா டிரான்சாக்ஷன் முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புரோக்கர் கிட்ட உங்களோட ஷேர்ஸும் பணமும் இருக்கே, அது சேஃபாக இருக்கா, அது சேஃபாக இருக்கிறதுக்கு செபி எந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். 2வது கிளாஸ்ல ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ்மேன் அவனோட பிஸ்னஸ் ஐடியாவை ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யமா எப்படி மாத்துறான், அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். மேபி நாளை பின்ன நீங்களே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 99.99% ஆஃப் த டைம் ஒரு ட்ரேடரோ ஒரு இன்வெஸ்டரோ ஒரு ரீட்டைல் ட்ரேடரோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது அதை செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளார புரோக்கர் மூலிமா எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் வந்து அந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறான். அப்படி வரவங்க என் ஃப்ரெண்டு சொன்னான்னு இந்த ஷேரை வாங்கினேன், யூடியூப்ல ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த ஷேரை வாங்கினு சொல்லிட்டு வாங்கிட்டு பெரிய அளவுக்கு நஷ்டத்துக்கு ஆளாயிட்டு வேதனைப்பட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலாக தப்பான ஒரு ப்ராசஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அங்கே எல்லாமே வந்து கூட ஒரு 5 ரூபா சேர்த்து தான் விற்பாங்க. 20 ரூபா தண்ணி பாட்டில் 25 ரூபா சொல்லுவாங்க. அண்ட் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வெளியிலேயே வந்து தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவோம், இல்லை வீட்டிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 5 ரூபாய்க்கே நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கிறோம்னா ஆயிரக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் பங்கு சந்தையில் போடும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு யோசனை வந்து நமக்கு இருக்கணும். அதுக்கான ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நான் வாங்குவேன், இவ்வளோத்துக்கு நான் வாங்குவேன், இந்த துறையில் நான் முதலீடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். ஸோ அதை வந்து நம்மளோட வீடியோஸில் அந்த கமெண்ட்ஸை வச்சு நான் யோசித்தேன். இனிஷியலாக வந்து இந்த சிலபஸை நான் ரெடி பண்ணும்போது இந்த ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே கிடையாது. இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக சொல்லணுன்ற யோசனையே எனக்கு கிடையாது. ஆனால் சமீப காலமாக நடக்கிற சில விஷயங்கள் நம்மளோட கமெண்ட்ஸுக்கு வர நம்மளோட வீடியோஸ் வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் விஷயத்த சொல்லி ஆகணும். அப்போ தான் வந்து முதலீட்டாளர்கள் பத்திரமா வந்து லாபம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அண்ட் என்னோட ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்க முன்னாடி வைக்க போகிறேன். நான் எந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வைக்க போகிறேன். அண்ட் அந்த சிஸ்டத்தை நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணாலும் சரி, அதை அப்படியே ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை அதை வச்சுட்டு உங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு நீங்கள் டிசைன் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்படியோ ஒன்று லாபம் சம்பாதிச்சின்னா அது எனக்கு சந்தோஷம் தான். அந்த புண்ணியம் வந்து எனக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட முதல் வகுப்பை பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட முதல் வகுப்பை இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் அடுத்து 3-4 கிளாஸில் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிடுவோம். அண்ட் இந்த கிளாஸை பாருங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த கிளாஸை பார்த்ததுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின என்னோட கண்ணோட்டமே மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின இந்த கிளாஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட பாராட்டுகள், உங்களோட இனிமையான வார்த்தைகள் எனக்கு உண்மையாக வந்து ஒரு பரிசு கொடுத்த மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ட்ரேடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கணும். என்னோட ஃப்ரேம் ஒர்க்குக்கு நான் வச்ச பேர் KISS, KISS, கீப் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் அண்ட் செக்யூர். இதுதான் வந்து என்னோட ஃப்ரேம் ஒர்க்குக்கு நான் வச்ச பேர். கீப் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் அண்ட் செக்யூர். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடந்த 11 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் 2015 வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரேன். அப்படி நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரும்போது என்கிட்ட இருந்த கேபிட்டல் வந்து 10,000 ரூபாய் தான். அந்த 10,000 ரூபாயிலையும் மினிமம் பேலன்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் சொல்லிட்டு 2,000 ரூபாய் போயிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஆன்லைன்லாம் வந்து அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம வந்து புரோக்கர் வந்து ஒரு கொரியர் அனுப்புவாங்க. அந்த கொரியரில் வந்து ஒரு 50 கையெழுத்து போட்டு நம்ம மறுபடியும் கொரியர் அனுப்பணும். ஸோ இதுக்கெல்லாம் செலவாகும் போது 2,000 ரூபாய் போயிடுச்சு. அண்ட் பாக்கி இருந்த 8,000 ரூபாயில் நான் ட்ரேடிங் ஆரம்பிக்கிறேன். அந்த ட்ரேடிங் வந்து பார்த்தோம்னா நான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கெல்லாம் பண்ணலை. இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பங்குகளை பற்றின செய்திகளை மட்டும் படிச்சுட்டு நான் வந்து ஷேர்ஸில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா, உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா இன்டூ 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிமிட் கொடுப்பாங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற 8,000 ரூபாய்க்கு நான் 80,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து வாங்கலாம், விற்கலாம். அப்போது இப்போ 800 ரூபாய்க்கு HDFC பேங்க் இருக்குது. நான் வந்து HDFC பேங்க்கில் 100 ஷேர்ஸை வாங்கி அதை இன்ட்ராடே மத்தியானம் 3-3:20 வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸில் மட்டும் அப்போ வந்து ட்ரேட் பண்ணுறேன். கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. நல்ல செய்தி வரும், கெட்ட செய்தி வரும். நல்ல செய்திக்கு ஷேர்ஸ் ஏறுன்னு பார்த்தா இறங்கும், கெட்ட செய்திக்கு மார்க்கெட் ரிகவர் ஆகும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் எனக்கு சர்ப்ரைஸை கொடுத்து இந்த 8,000 ரூபாய் வச்சுட்டெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு ரியாலிட்டியை வந்து எனக்கு வந்து மார்க்கெட் காமிக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கூட அந்த அளவுக்கு வந்து வேல்யூபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய ஆரம்பிக்குது.
ஏன்னா கஷ்டப்பட்டு மாதம் ஃபுல்லாக போராடி கூட 1000 ரூபாய் கூட என்னால் சம்பாதிக்க முடியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வேலைக்கு போயிட்டு முதல்ல கேபிட்டலை பெருசு பண்ணணும். கேபிட்டலை பெருசு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளார வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். ஆனால் மார்க்கெட்டை நான் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன், ட்ரேடும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சின்னசா. இப்படி ட்ரேட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் வந்து பெருசாகுது. ஸோ இந்த மாதிரி படிப்படியாக என்னோட ஃப்ரேம் ஒர்க்கில் ஒவ்வொரு விஷயமா வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா 2016 டிமானிட்டைசேஷன் வரும்போது மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிச்சது. 2018 ஒரு ஹவுசிங் NBFC கிரைசிஸ் வந்தது நம்மளோட இந்தியாவில். அதன் மூலிமா ஃபினான்ஷியல் செக்டர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. 2020 உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, கோவிட் கிராஷ். மறுபடியும் 2022-23 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்ச போது ஒரு ஸ்லோ டவுன் வந்தது. அண்ட் அதே மாதிரி 2022-23 இதே மாதிரி க்ரூட் ஆயிலோட விலையும் அதிகமாச்சு. அண்ட் 2023 கடைசியிலேருந்து 24 வரையும் பயங்கரமான ஒரு ரேலி. அந்த ரேலியிலலாம் நிறைய பேர் லாபம் சம்பாதிச்சாங்க, அதில் நானும் ஒருத்தன். அண்ட் 2024 அப்புறம் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பெருசாக மார்க்கெட் ரிகவர் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கிரைசிஸ்லையும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒவ்வொரு விஷயத்தை நான் ஆட் பண்ணிக்கிட்டே போனேன். ஸோ அப்படி நான் ஆட் பண்ண விஷயங்களை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கின் படி என்கிட்ட 100% ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு வச்சுக்கோம். போர்ட்ஃபோலியோவில் 100% இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் ஈக்விட்டி ஷேர்ஸாக 60% அளவுக்கு நான் வைப்பேன். அண்டு கோல்டா 20% அளவுக்கு நான் வைப்பேன். கேஷா 20% அளவுக்கு நான் வைப்பேன். இப்போ இதை பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு கிண்டல் கூட பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2021 கெமிக்கல் கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் பயங்கரமாக ரேலி ஆச்சு. குறிப்பாக வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ரேலி ஆச்சு. அதே மாதிரி அதுக்கப்புறம் PSU பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர், இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து ட்ரெண்டில் இருந்தது. சோலார் கம்பெனிஸ், டேட்டா சென்டர்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனி ட்ரெண்டில் இருந்தது. ஆனால் நான் எப்பயுமே இதே ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதை பார்த்து நிறைய பேர் சிரிச்சாங்க. ஆனால் மார்க்கெட் கிரைசிஸ் வரும்போது நான் சிரித்தேன், அவங்க எல்லாரும் வந்து டென்ஷன் ஆனாங்க. காரணம், என்கிட்ட எப்பயுமே வந்து கோல்டாகவும் கேஷாகவும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஹோல்டிங் இருக்கும். மார்க்கெட்டே கிராஷ் ஆனால் கூட ஷேர்ஸ் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த போர்ட்ஃபோலியோ சைஸில் வந்து உங்ககிட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 60,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் 20,000 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டாக வாங்கணும். இந்த கோல்டுன்றது கோல்டு ETF-ஆக இருக்கலாம், சாவரின் கோல்டு பாண்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கோல்டு இன் டிஜிட்டல் ஃபார்ம் இன் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். தேவைப்பட்டால் விற்க முடியும் உங்களால். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்கன்னா செய்கூலி சேதாரம், அது இது GST எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்காக மட்டும் நான் சொல்கிறது, இது அவுட் ஆஃப் த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது கிடையாது. அண்ட் பாக்கி 20,000 ரூபாய் வந்து கேஷாக இருக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோல்டு வந்து ETFஸாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கேஷ் வந்து நீங்கள் ஷேர்ஸை வாங்க போகிறீங்க, F&O ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா மார்ஜினுக்காக நீங்கள் வச்சுக்கலாம், காசாக M2M லாஸஸ்க்காக வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஷேர்ஸை வாங்காத காலகட்டத்தில் லிக்விட் ஃபண்ட்ஸாக வச்சுக்கலாம். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்றது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2.5% அளவுக்கு இப்போ வட்டி கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6-7% அளவுக்கு வட்டி கொடுக்குறாங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் இருப்பான் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ். லிக்விட் பீஸாக இருக்கலாம், இல்லை ஜீரோதாவோட லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு போன ஒரு வருஷத்தில் வந்து 5.4% அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஸோ அதனால் நான் லிக்விட் ஃபண்ட்ஸில் வைப்பேன். இப்போது இந்த 60,000 ரூபாய் வந்து ஃபர்தராக இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் 10,000 ரூபாய்க்கு மேலே நான் பணத்தை வைக்க மாட்டேன். ஒன் செக்டாரில் 10% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு IT செக்டார்னா நான் 10,000 ரூபாய் தாண்டக்கூடாது. இந்த 10,000 ரூபாய்க்குள்ளார நான் எத்தனை கம்பெனி வேணாலும் வாங்கிட்டோம். ஆனால் இந்த 10,000 ரூபாய் தாண்டக்கூடாது கியூமுலேட்டிவாக, அக்ரிகேட்டாக. அதே சமயம் இந்த ஒரு செக்டாருக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட கம்பெனி 3% மேலே தாண்டக்கூடாது. அதாவது இந்த 10,000 ரூபாய்க்குள்ளார ஒரு குறிப்பிட்ட கம்பெனி 3,000 ரூபாய்க்கு மேலே தாண்டக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஒரு செக்டாரையே நான் மறுபடியும் வந்து டைவர்சிஃபை பண்ண முடியும் 3. அண்ட் இந்த 3,000 ரூபாய் கீழே நீங்கள் எவ்வளோ நாள் வைக்கலாம். உதாரணத்துக்கு இன்ஃபோசிஸ், விப்ரோ, TCS, OFSS, சொனாட்டா சாஃப்ட்வேர் சொல்லிட்டு 5 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 கம்பெனிலையும் நான் 2,000 வைக்கலாம். ஆனால் வெறும் இன்ஃபோசிஸில் மட்டும் நான் 10,000 ரூபாவை கொண்டு போய் வைக்கக்கூடாது. இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்து சிரிச்சாங்க. ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நான் சிரித்தேன். நீங்கள் சமீபமாக என்னோட வீடியோஸ் பார்க்கும்போது கூட இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை வரும்போது மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 22,000 பாயிண்ட் வரைக்கும் போச்சு. 15% 20% பக்கத்தில் கிராஷ் ஆச்சு. அப்போ கூட நான் ஜாலியாக வந்து வீடியோவில் பேசியிருந்தேன். காரணம் என்னோட இந்த அசெட் அலோகேஷன், இந்த ஃப்ரேம் ஒர்க் தான். அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுனால தான் என்னால் வந்து பல கிராஷஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மீண்டு வர முடிஞ்சது. உதாரணத்துக்கு
சில கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்துப்போம். உங்களுக்கு ரொம்ப ரீசெண்டான எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிப்போம். ஒரு ஆன்சர் த ஃபாலோயிங் லைவ் செஷனில் கூட நான் சொல்லியிருந்தேன், ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வேணாங்க, அவனுக்கு வந்து சரி கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 0%. வியாபாரம் பண்ணுறாங்க, சரி லாபம் எங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் முதலீடு பண்ணல. கடைசியில் பார்த்தா அவங்களோட ரெவன்யூ எல்லாமே ஃபேக். இதை சொன்ன உடனே வந்து பெரிய ஷாக் வந்து எல்லாருக்கும் ஆகுது. ஆனால் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் ஒருவேளை நான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லேயே முதலீடு பண்ணியிருந்தா கூட இந்த 3000 ரூபாய்க்கு மேலே ஒரு கம்பெனியில் நான் முதலீடு பண்ண மாட்டேன்ற சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ லாஸ் வந்து 3000 ரூபாய் தான். அதாவது 1 லட்சம் ரூபாயில் 3000 ரூபாய் கம்ப்ளீட் வைப் அவுட்னே வச்சுப்போம். பாக்கி என்கிட்ட 97,000 இருக்கு. இந்த 3000 ரூபாய் நான் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் ரெக்கவர் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரெக்கவர் ஆகலாம், அண்ட் ஐடி கம்பெனிஸ் ரெக்கவர் ஆகலாம். வேற ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் இந்த 3000 ரூபாய் என்னால் ரெக்கவர் பண்ணிட முடியும். ஆனால் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து தங்கத்தை வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. தங்கம் வந்து 25,000 ரூபாய் கிராமுக்கு போகுமாமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தை கொண்டு போய் நான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் போட்டிருந்தாலும் காலி. இத்தனைக்கும் வந்து எல்ஐசி வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டில் ஷேர் ஹோல்டர் ஆக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் சில விஷயங்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறின விஷயம். அதுலேருந்து நம்மளை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை இதுலேருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கிக்கிட்டாலும் சரி. ஆனால் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு என்னோட குழந்தைங்க யாராவது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் எந்த மாற்றத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா கடந்த 7-8 வருஷமாக, இந்த 11 வருஷம் ஜேர்னியில் 7-8 வருஷமாக எனக்கு இது சேஃபான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இந்த 60,000 ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 60,000 ரூபாய் 30,000 ரூபாவா குறையும். அதே சமயம் மார்க்கெட் இதுக்கு மேலே விழாதுன்ற கான்ஃபிடன்ஸ் வரும்போது இந்த கேஷை கொண்டு வந்து இதில் சேர்ப்பீங்க, கோல்டை கொண்டு வந்து இதில் சேர்ப்பீங்க. ஸோ எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் 1 லட்ச ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்கு வந்த போது உங்களோட போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ இந்த 50,000 ரூபாய் போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபாய் ஆகும்போது உங்களோட இந்த 70,000 ரூபாய் போர்ட்ஃபோலியோ 1,40,000 ரூபாய் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்க்கெட்டை பீட் பண்ணிடுவீங்க. ஸோ நான் என்னோட குழந்தைகள் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அப்படியே வந்து நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு மாதிரி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இதை வந்து 25,000 மாற்றுறேன், இல்லை 15,000 மாற்றுறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அண்ட் சில்வரை பற்றி சில பேர் கேட்கலாம். சில்வர் வந்து ஒரு ஷேரை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். சில்வரை 3,000 ரூபாய்க்கு மேலே வைக்காதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில்வர் வந்து அதை நம்ம 3.25 லட்சம் போகும்போது சில்வர் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிலே சொல்லியிருந்தோம், சில்வர் வந்து இவ்வளோ விலை இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதை புறக்கணிச்சிடுவாங்க, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் மெட்டல் இருக்குமான்னு சொல்லுவோம். காரணம் லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அதை பற்றி அதில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட கட்டுப்பாட்டுக்கு மீறின விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனையே வந்தால் கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 40% அளவுக்கு லிக்விடாக இருக்கும். அதனால் 40% அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ கேஷாக இருக்குன்னு போது உங்களுக்கு பயமே வராது. நீங்கள் கேஷுவலாக இருப்பீங்க. எப்போ வேணாலும் இதை விற்றுட்டு ஷேர்ஸை வாங்கிக்கலாம் கம்மியான விலையிலன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அடுத்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம F&O ட்ரேடிங்கை பற்றி பேசிடுவோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நான் F&O ட்ரேடிங் பற்றி பேசுகிறேன்னா இதை வந்து நான் ஃபாலோ பண்ணல. பர்சனலாக எனக்கு இந்த F&O ட்ரேடிங்கில் இது நடக்கலை. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு இது நடக்குதுன்னா இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 2026 நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்குள்ளார புதுசாக வரீங்க, 1 லட்ச ரூபாவை எடுத்துக்கிட்டு, சரியா? இதை ஒரு 3 வருஷத்தில் ஷேர்ஸை வாங்கி விற்று ஏதோ ஒன்று பண்ணி, கோல்டு வாங்கி விற்று ஏதோ ஒன்று பண்ணி இதை வந்து டபுள் ஆக்கிடுறீங்க. 2 லட்ச ரூபாய் ஆயிடுது இந்த ஓவரால் அக்கௌண்ட் வேல்யூ. அதாவது 100% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போதான் நீங்கள் F&Oக்குள்ளார வரணும். ஒன்ஸ் இந்த 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் F&Oக்கு வரணும். F&Oக்குள்ளார வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் வர வரையும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நஷ்டம் வந்தால் இந்த 2 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் ஆகும்போது நீங்கள் F&Oவை நிறுத்தி ஆகணும். மறுபடியும் நீங்கள் F&Oவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதோ பண்ணாதது உங்களோட விருப்பம். ஆனால் மறுபடியும் நீங்கள் F&Oவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 1.5 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபாவா ஆகணும். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்கை மட்டுமே பண்ணணும். ஸோ மறுபடியும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த முறை SLன்றது 2 லட்சமாக இருக்கும். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட் வேல்யூ 2 லட்சத்துக்கு குறையும் போது நீங்கள் மறுபடியும் F&Oவை குறைக்கணும். இது 3 லட்சமாக ஏறினதுக்கப்புறம் தான் மறுபடியும் F&O பண்ணணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் மார்க்கெட்டை பார்ப்பீங்க, மார்க்கெட்டை புரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்படி மார்க்கெட்டை புரிஞ்சிக்கும் போது எந்த இடத்துல நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதே சமயம் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதுசான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கவும் செய்வீங்க. மேபி இந்த வீடியோவை ஒரு 15 வருஷம் கழிச்சு கூட யாராவது பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிற விஷயம் தான்,
அப்போ வந்து புதுசாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வரலாம். இப்போ எப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வந்ததோ, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்ததோ, அப்போ வந்து புதுசாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரலாம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பாம்பேயில் பிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மழை பெய்யறதுக்கெல்லாம் வந்து டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் விட்டாங்க. ஸோ 15 வருஷம் கழிச்சு என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எப்பெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்துக்கு போறீங்களோ அப்போது உங்களோட இனிஷியல் கேபிட்டல் டபுள் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. அது டபுள் ஆனதுக்கப்புறம் அதில் 50%, அதாவது 25% குறைஞ்சா ஓவரால் அக்கௌண்ட் சைஸில் நீங்கள் புதுசாக சம்பாதிச்ச பணத்தில் 50% குறைஞ்சா, அதாவது உங்களோட ஒரிஜினல் கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் லாபம் சம்பாதிச்ச பணத்தில் 50% குறைஞ்சா ஸ்டாப் பண்ணுங்க. அது ஏறுற வரையும் உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கான உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதை 15 வருஷம் கழித்து வரப்போகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி பார்த்துருவோம். அடுத்து நம்ம கிளாஸோட 2வது செக்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்கள் யூடியூப்ல இருக்கட்டும் இல்லை வேறு எந்த இடத்துல போனீங்கனாலும் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை 3 விஷயத்துக்குள்ளார அடக்கிடுவாங்க. என்னென்னா பேலன்ஸ் ஷீட், P&L ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இதை 3 பாருங்க, இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படிங்க, அதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முழுமையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸே கிடையாது. ஒரு முழுமையான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து 3 படிநிலைகளில் இருக்கும். முதல் படிநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறது, மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். நாம் வந்து ஒரு வளரும் பொருளாதாரமாக இருக்கிறதுனால, ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருளாதாரத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஈவன் வளர்ந்த நாடுகளே வந்து சைனா மாதிரியான நாடுகள் வந்து கிட்டத்தட்ட டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஆனால் அந்த நாடுகளை வந்து அமெரிக்கன் பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதைப்படி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இம்பேக்ட் வந்து அனுபவிக்கும். அதனால் நம்ம ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்மளோட ஜிடிபி growth எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ, ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், சிபிஐ, இது எல்லாமே பார்க்குறது தான் இந்த மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். ஸோ இதன் காரணமாக டைரெக்டாக வந்து கம்பெனிஸோட ரெவன்யூ, ப்ராஃபிட் மேலே ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ அதை வந்து முதல்ல பார்க்கணும். 2வது வந்து செக்டார் வைஸ் அனாலிசிஸ் பார்க்கணும். இதை வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் 3வது வந்து கம்பெனி வைஸ் அனாலிசிஸை பார்க்கணும். இதை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்மளோட டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல வந்து ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட் இருக்கும் முதல் செக்மெண்ட்டில். 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள் இருக்கும். 3வது செக்மெண்ட்டில் செக்டார் வைஸ் அனாலிசிஸ் இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மற்ற செக்டார்ஸ், எஃப்ஐஐ, டிஐஐ, கோல்டு எல்லாம் இருக்கும். அண்ட் 4வது செக்மெண்ட்டில் தான் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கும். இப்படி தான் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. காரணம் மற்ற சேனல் சொல்கிற மாதிரி வெறும் செய்திகளை சொல்கிற ஒரு நியூஸ் சேனலாக இல்லாமல் நம்மளது ஒரு அனாலிசிஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை டிசைன் பண்ணோம். அண்ட் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் விஷயம் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸை மட்டும்தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பாக்கி இருக்கிற 2த்தையும் வந்து அடுத்த கிளாஸில் அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் ஒரு மனுஷனாக ஒரு சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு சமுதாய விலங்கு, ஒரு சோஷியல் அனிமல். நம்மளோட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்மளோட ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இதை டைரெக்டாக நம்மளோட அரசாங்கமும் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் தான் முடிவு பண்ணுறாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனாக இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், கோல்டு மேலே இம்போர்ட் டியூட்டியாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டாக இருக்கட்டும், ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோட டிசிஷன், சென்ட்ரல் பேங்கோட டிசிஷனை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இது எல்லாமே ஆரம்பித்தது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து இந்த பொருளாதாரத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி வந்து 3ஆம் உலகப் போர் வந்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னே அதிலே நம்ம பேசியிருப்போம். அண்ட் அந்த வீடியோவில் நம்ம சொன்னபடியே 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் எல்லா கரன்சிஸும் தங்கமாக தான் இருந்தது. அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு சிரமம் இருந்ததுனால நீ வந்து எதுக்கு தங்கத்தை டைரெக்டாக எடுத்துகிட்டு போகிற, நான் வந்து உனக்கு ஒரு ரூபாய் தாளை தரேன், அதாவது டாலராவோ பவுண்டாவோ தரேன், அதை கொண்டு போய் கொடு, அந்த பவுண்டு என்னைக்கு நீ என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறியோ அப்போ நான் உனக்கான தங்கத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு என்டையர் பேங்கிங் சிஸ்டம் வந்து கட்டமைக்கப்படுது 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில். அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் 1ஆம் உலகப் போர் வருது 1914. இந்த 1ஆம் உலகப் போர்னால ஐரோப்பிய நாடுகள் பெரிய நிதி சுமைக்கு வந்து ஆளாகிறாங்க. இதனால் இந்த கோல்டு சிஸ்டத்தை வந்து கைவிடுறாங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிரேட் டிப்ரெஷன் வரதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த கோல்டு சிஸ்டத்துக்கு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் அதை கண்டினியூஸாக வந்து ஐரோப்பிய நாடுகளால் பண்ண முடியல. மறுபடியும் அதை வந்து கைவிட்டுறாங்க. அண்ட் ஒன்ஸ் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பிரெட்டன் வூட்ஸில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து 1944 நடக்குது. இந்த கான்ஃபரன்ஸில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிஸும், அது பிரிட்டன் பவுண்டாக இருக்கலாம், எண்ணா இருக்கலாம், இல்லை ரூபாயாக இருக்கலாம், இது எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அமெரிக்கா டாலருக்கு ரிசர்வாக இருக்கும். இந்த அமெரிக்கா டாலர் வந்து எதுக்கு பின்னாடி இருக்கும்னா கோல்டு இருக்கும். அதாவது
நான் ரூபாவை கொடுத்தா எனக்கு டாலர் கொடுத்துருவான். இந்த டாலரை வச்சு நான் எண்ணெய் வாங்கிக்கலாம். இந்த எண்ணெய் கொடுத்தா எனக்கு டாலர் கொடுத்துருவான். இந்த டாலரை வச்சு நான் பவுண்டை வாங்கிக்கலாம். இந்த பவுண்டை கொடுத்தா எனக்கு டாலர் கொடுத்துருவான். இந்த டாலரை வச்சு நான் எதை வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருந்தது. அதை இந்த டாலரை கொடுத்தா எனக்கு அமெரிக்கா தங்கத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு 1944 பிரிட்டன் உட்ஸ்ல முடிவு எடுக்கிறாங்க எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து. அப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்கலன்றதுனால நம்ம இந்தியா அதில் பங்கெடுத்துக்கல, மற்ற நாடுகள் பங்கெடுத்துட்டாங்க. அன்னைக்கு நம்ம பிரிட்டிஷ் ஆட்சிகள் இருந்ததுனால அவங்க சொல்றதா நமக்கு சட்டமா இருந்தது. இந்த சிஸ்டம் 1971 வரை கண்டினியூ ஆகுது. அண்ட் அப்ப அமெரிக்க பிரசிடென்டா இருந்த நிக்சன் என்ன பண்றாரு, இந்த பிரிட்டன் உட்ஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேல செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதாவது இதுக்கு மேல அமெரிக்க டாலரை கொண்டு நீங்க அமெரிக்கா வங்கியில கொடுத்தீங்கன்னா நாங்க தங்கத்தை கொடுக்க மாட்டோம் சொல்லிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அன்னைக்கு சிஸ்டத்துல அமெரிக்கா கிட்ட இருந்த தங்கத்தை விட அவங்க பிரிண்ட் பண்ண டாலர் அதிகமா இருந்தது. சிம்பிளா சொல்லணும்னா கள்ள நோட்டை வச்சிருக்காங்க அவங்களே அவங்களோட நோட்டை. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால டாலர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறுது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறுது. அண்ட் இதுதான் இன்னைக்கு மாடர்ன் எக்கனாமிக்கு அடித்தளமாக மாறிச்சு. ஒருவேளை இந்த சிஸ்டத்தை கொண்டு வராமல் இருந்ததா இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா பொருளாதாரம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளார கவர்மெண்ட்டே பணத்தை கொண்டு வரும். எப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலயமா. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கவர்மெண்ட் பணத்தை ரூரல் எக்கனாமிக்குள்ளார கொண்டு வரும். நான் பிரிட்ஜு கட்டுறேன், ரோடு போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பல 1000 கோடி ரூபா சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வரும். இப்படி கொண்டு வரும்போது அந்த 1000 கோடி ரூபாய் சிமெண்ட் விற்கிறவன், செங்கல் விற்கிறவன், அந்த செங்கல் சூளையில் வேலை செய்கிறவன், சிமெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவன், லாரி ஓட்டுற டிரைவரு, அங்கே வேலை செய்கிற ஆள் எல்லாருக்கும் பணமாக போகும். அந்த பணத்தை வச்சு அவங்க எல்லாருமே வாழ்வாங்க. இதுதான் அடிப்படையில் பொருளாதாரம் நடக்கும். அண்ட் இந்த பணத்தை சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வரதுக்கு 2 விஷயமா இருக்குது. ஒன்று, கவர்மெண்ட் டைரெக்டாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இல்லையா சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் கிட்ட சொல்லி வட்டி விகிதத்தை குறைக்கலாம். இப்படி வட்டி விகிதத்தை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் பணம் அதிகமாகும். எப்படின்னா எல்லா தொழில் நிறுவனங்களும் கம்பெனிஸும் போயிட்டு பேங்க்ஸ் கிட்ட அதான் வட்டி கம்மியாக தானே கிடைக்குது, அதனால் நம்ம லோன் வாங்கி நம்மளோட வியாபாரத்தை பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒன்ஸ் இவங்க லோன் அமௌண்ட் வாங்கி புதுசாக வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்ச உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பணத்தை செலவு பண்ணும்போது என்ன ஆகும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வாங்குவாங்க. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாரு, இந்த எம்ப்ளாயர்ஸ் தான். இந்த எம்ப்ளாயர்ஸ் தான் இந்த கன்சியூம் பண்ணுறாங்க, இதை ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. இதை ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, இதை ஃபேக்டர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது பொருளாதாரத்தில் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. ஸோ எப்பெல்லாம் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பொருளாதாரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி செழிப்பாக இருக்கும்போது இதனோட சைடு எஃபெக்ட் என்ன ஆகும்னா பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இந்த இன்ஃப்ளேஷனை சிபிஐன்னு சொல்லுவாங்க, டபிள்யூபிஏன்னு சொல்லுவாங்க. இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன்ன்றது நம்மள மாதிரி ஒரு நுகர்வோர், உதாரணத்துக்கு இந்த பேனை 10 ரூபா விற்றது 15 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன்னா இதை சிபிஐ இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு கஸ்டமராக இது அதிக விலை கொடுத்து வாங்க. இதே ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்னா இந்த பேனாவை உற்பத்தி செய்கிற மேனுஃபேக்சரர் இதை 7 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணவன் இப்போ 12 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுது. ஏன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏறுது. இதை டபிள்யூபிஏ இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிட்டாங்க, நான் வாங்கின லோனுக்கு அதிகமாக வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன பண்ணுவான், இந்த லோனை தீர்க்க பார்ப்பான். இந்த லோனை தீர்க்க போகும்போது வேலையாட்களை குறைப்பான். இந்த வேலையாட்களை குறைக்கும் போது கன்சம்ஷன், சேல்ஸ், ப்ராஃபிட் எல்லாமே குறையும். இது மறுபடியும் எக்கனாமிக்குள்ளார ஒரு ஸ்லோடவுனை கொண்டு வரும். இந்த ஸ்லோடவுனை சரி பண்ணுறதுக்காக மறுபடியும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இது ஒரு சைக்கிளாகவே போகும். இந்த சைக்கிளுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த பொருளாதாரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கும் எக்கனாமிக் சைக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சம்மந்தம் இருக்குது. உதாரணத்துக்கு எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ எல்லாருமே லோன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அது ஹவுசிங் லோனாக இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம், பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோன் வாங்கி அவங்களோட வேலைகளை செய்யும்போது பொருட்களோட வரவு அப்படியே தான் இருக்கும், மார்க்கெட்டுக்கு வர பொருட்களோட அளவு அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் இந்த பொருட்களை வாங்குற கன்சியூமர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, அதனால பொருட்களோட விலை அதிகமாகும். லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இதன் காரணமாக விலை அதிகமாகும் போது பணவீக்கம் அதிகமாகும். இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மறுபடியும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டியை கம்மி பண்ணுவாங்க. இப்படி வட்டியை கம்மி பண்ணும்போது மறுபடியும் ஸ்லோ டவுன் வரும். இதை புரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் ஒரு கிராஃபாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சிஸ்டத்தில் வட்டி விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எல்லாருமே லோனை வாங்கி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க, எல்லாருமே செலவு அதிகமாக பண்ணுவாங்க, எல்லாரோட வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே செலவு அதிகமாக பண்ண
இதனால் வந்து பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கும், கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பணவீக்கம் அதிகமாகும். பணவீக்கம் அதிகமாகணும்னு சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து நம்மளோட ரூபாயோட மதிப்பு கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற ஆரம்பிப்பாங்க. சிஸ்டத்துக்குள்ள இருந்து பணத்தை வெளியெடுப்பாங்க. இப்படி சிஸ்டத்துக்குள்ள இருந்து பணத்தை வெளியெடுக்கும் போது எல்லாருமே செலவு பண்ணுறது கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் லோன் வாங்கினது திருப்பி அடைச்சிடணும்னு பார்ப்பாங்க. இப்படி சிஸ்டத்துலேருந்து பணம் வெளியே போகும்போது ஒரு ஸ்லோ டவுன் ஏற்படும். இந்த ஸ்லோ டவுன் கண்டினியூஸாக ஆக ஆக ஜிடிபி வந்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் வந்து ரிசெஷன் வர ஆரம்பிக்கும். இந்த ரிசெஷன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ஏற்றின வட்டி விகிதத்தை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் வட்டியை குறைச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பொருளாதாரத்தில் ஒரு ரிகவரி வந்து வர ஆரம்பிக்கும். அண்ட் 2010க்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் சைக்கிள்ன்றது 10 வருஷத்துக்கு இருந்தது. ஆனால் இப்போல்லாம் இந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு 6 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. 2020 கோவிட் கிரைசிஸ் வந்தது. அந்த கோவிட் கிரைசிஸ்னால 3 மாதம் 4 மாதம் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் இருந்தது. அதனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மந்த நிலை வந்தது. அதுக்காக வந்து சிஸ்டத்துக்குள்ளார எல்லாரும் வந்து பணத்தை செலுத்தாகிறதுக்காக உலகத்தில் கூடிய எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வட்டி விகிதத்தை பெரிய அளவுக்கு குறைச்சாங்க. அதன் மூலிமா சிஸ்டத்துக்குள்ளார மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்தது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் பணவீக்கம் வருது. 2021, 22, 23 பாதி வரையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க. இதனால் வந்து மறுபடியும் எக்கனாமியில் வந்து ஸ்லோடவுன் வருது. மறுபடியும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. போன வருஷம் 2025 அக்டோபரில் நடந்த ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங்கில் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க. இதனால் வந்து ஒரு ரிகவரி வர ஆரம்பிச்சது. ஆனால் மறுபடியும் வந்து பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலான்ற முடிவில் வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ஏற்றலாமா வேணாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் தங்கத்தினோட விலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் வந்து காணப்படுது. ஸோ இதுதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸை புரிஞ்சிக்கலைன்னா உங்களால் வந்து ஒரு செக்டாரை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு செக்டாரை புரிஞ்சிக்கலைன்னா ஒரு கம்பெனியை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்க்கணுன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இது நிறைய பேர் சொல்கிறதில்ல. அட்லீஸ்ட் இதுக்கு மேலே உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட சகோதரர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்களும் சொல்லிக் கொடுங்க. புரியலன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிருங்க. அண்ட் அடுத்த கிளாஸில் நம்ம இண்டஸ்ட்ரி அனாலிசிஸும் கம்பெனி அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். அண்ட் அதை பார்க்குற பட்சத்தில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிடும். அண்ட் இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க, என்ன நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.